சினிமா கோல்மால் செக்மெண்ட்ல இன்னைக்கு நாம பேச போறது பார்த்தா ஆர்டிஸ்ட் மேனேஜர்கள் செய்கிற கோல்மால் பத்தி. இவங்களுடைய ரோல் வந்து சினிமாவில் வந்து ரொம்ப முக்கியமானது. வெளியிலேருந்து தெரியலைன்னாலும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆர்டிஸ்ட் மேனேஜர் எவ்வளவு பவர்ஃபுல்லானவங்க அப்படிங்கிறது தெரியும். சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்னன்னா ஆர்டிஸ்டுடைய சம்பளம் தான். ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாலேலாம் நடிகர்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா லட்சங்களில் தான் இருந்துச்சு. ஒரு முன்னணி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரே லட்சங்களில் தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். இன்னைக்கு வந்து நிலைமை அப்படி தலைகீழ மாறிடுச்சு. இந்த அளவுக்கு இவங்களுடைய சம்பளம் உயர்ந்ததுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா தயாரிப்பாளர்கள் வந்து இந்த தொழில் போட்டியில் போய் எப்படி ஏற்றி விட்டுறது. இப்போ ஒரு ஹீரோ இருக்கார், அவருடைய படம் வந்து ஹிட் ஆகிருக்கும், அவர் ஒரு 2-3 படம் கையில் வச்சுருப்பார். இந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணுவார்னா அந்த வெற்றி படத்துக்கு அடுத்து வர்ற படம் நம்ம படமாக இருக்கணும் அப்படின்ட்டு அவரை போய் அப்ரோச் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார்னா ஐயோ 3 படம் கையில் இருக்குங்க, இப்போ முடியாது அப்படிம்பாரு. உடனே இவர் என்ன பண்ணுவார், அந்த குறுக்கு வழின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. இப்போ இவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, 10 கோடியா, நான் வந்து உங்களுக்கு 15 கோடி தர்றேன் அப்படின்னு ஆசையை காட்டி அடுத்த படத்தோட டேட்டை இவரே வாங்கிடுவார். ஸோ தயாரிப்பாளர்கள் தான் ஒரு வகையில் நட்சத்திரங்களுடைய சம்பளம் உயர்றதுக்கு காரணமாக இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம்னா இன்னொரு காரணம் என்னன்னா ஆர்டிஸ்ட் மேனேஜர்கள். நடிகர்களுடைய கால்ஷீட் பார்க்குற இந்த மேனேஜர்கள் பண்ணுற சில வேலைகள்னாலையும் இவங்களுடைய சம்பளங்கள்லாம் உயர்ந்துக்கிட்டு இருக்கு. அது எப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கால்ஷீட் பார்க்குற மேனேஜர்களுக்கு சம்பளம் எப்படின்னா பல நடிகர் என்னன்னு கேட்டால் கமிஷனாக தான் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு 3%லேருந்து 10% வரைக்கும் அவங்களுடைய சம்பளத்தில் வந்து கமிஷன் கொடுப்பாங்க. இப்போ ஒரு நடிகர் 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா இப்போ ஒரு தயாரிப்பாளர் அவரை கமிட் பண்ணும்போது 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா அதில் இவருக்கு 5% கமிஷன் அப்படின்னா அப்போவே வந்து அந்த 5% கமிஷனை அந்த மேனேஜருக்கு கொடுத்துருவார். அதுக்கு அடுத்து எப்போவெல்லாம் அவருக்கு அந்த கம்பெனிலேருந்து சம்பளத்தை வசூல் பண்ணுறாரோ இவருடைய கமிஷனையும் இவருக்கு வந்து சேர்ந்துடும். அதாவது என்னென்னா மாத சம்பளமாக இல்லாமல் அந்த நடிகை வாங்குகிற சம்பளத்திலேருந்து தனக்கு கமிஷன் கிடைக்கிறதுனால இந்த ஆர்டிஸ்ட் மேனேஜர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனக்கு சம்பளம் அதிகம், அதாவது தனக்கு கமிஷன் அதிகமாக கிடைக்கணுங்கிறதுனால அந்த அவங்க வேலை பார்க்குற ஆர்டிஸ்டுடைய சம்பளத்தை ஏற்றி விட்டுருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நடிகை வந்து ஒரு படத்துக்கு 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குறதா வச்சுப்போம். அப்போ அந்த ஆர்டிஸ்ட் மேனேஜருக்கு 5% தான் கமிஷன் அப்படின்னா இப்போ இவருக்கு எவ்வளவு கிடைக்கும், ஒரு 5 லட்சம் கிடைக்கும். அதே நடிகை 2 கோடி சம்பளம் வாங்கினா இவருக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்குன்னா 10 லட்சம் கிடைக்கும். ஸோ தனக்கு அதிகமாக பணம் கிடைக்கணுங்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆர்டிஸ்டுடைய சம்பளத்தை வந்து அப்படியே ஹைப் பண்ணிக்கிட்டே வருவார். இது வந்து தயாரிப்பாளருக்கு தெரியாது. இப்போ என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட்டு 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாங்கும் போது இப்போ தயாரிப்பாளர் இவர் வந்து அப்ரோச் பண்ணி இவர் என்ன பண்ணுவார், சார் அவங்க சம்பளம் வந்து 1.5 கோடி சார் அப்படிம்பாரு. இல்லைங்க அந்த படம் 1 கோடி தானேம்மா, இல்லைங்க இவங்க கையில் 10 படம் இருக்குது, இந்த படத்துக்கு இவ்வளோ வாங்கினா அந்த படத்துக்கு இவ்வளோ வாங்கினான்னு இவரே பொய்யா ஒரு கதையை சொல்லி சம்பளத்தை ஏற்றி விடுவார். இப்போ இந்த நடிகை தான் வேணும் அப்படின்னு நினைக்கிற தயாரிப்பாளர் வேறு வழி இல்லாமல் அவர் கேட்குற சம்பளத்துக்கு ஒத்துக்குவார். ஸோ இப்படித்தான் ஆர்டிஸ்டுடைய சம்பளங்கள்லாம் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு நடிகைகளின் மேனேஜர்கள் ஒரு முக்கிய காரணமாக இருக்காங்க. தனக்கு அதிக கமிஷன் கிடைக்கிறதுக்காக ஆர்டிஸ்டுடைய சம்பளத்தை ஏற்றி விடுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்க வாங்குற ஆக்சுவல் சம்பளம் இல்லாமல் இவங்க வந்து மார்ஜின் வச்சு சம்பளம் ஏற்றுறது. எப்படின்னா இப்போ ஒரு நடிகை வந்து 50 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார்னா சார் அவங்க சம்பளம் 75 லட்சம் அப்படிம்பாரு. இன்னொரு காரணம் என்னன்னா அந்த நடிகை வந்து 50 லட்சம் வாங்குறாங்களா 75 லட்சம் வாங்குறாங்களான்னு ஒரு தயாரிப்பாளரால் பார்த்தீங்கன்னா நேரடியாக போய் கிராஸ் செக் பண்ண முடியாது. என்னன்னா இவங்களே வந்து அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒரு இரும்பு திரை போட்டிருப்பாங்க. அதாவது யாருமே அவங்கள அப்ரோச் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாமே ஏன் மூலம் தான் நீங்கள் டீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்ணுறதுனால இவங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கங்கிறதையே யாராலையும் போய் செக் பண்ண முடியாது. அப்போ இந்த மேனேஜர் சொல்கிறது தான் சம்பளம். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 50 லட்சம் சம்பளத்துக்கு இவர் 75 லட்சம் சொல்லுவார். அவங்க வந்து உடன்பட்டாங்க அப்படின்னா அந்த 75 லட்சம் சம்பளமும் இந்த மேனேஜர் மூலம்தான் அந்த நடிகைக்கே போய் சேரும். நமக்கு இவர் எவ்வளவு சம்பளம் பேசினார் அப்படிங்கிறது அந்த நடிகைக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. அந்த நடிகைக்கு எவ்வளவு சம்பளம் போய் சேர்ந்ததுங்கிறது தயாரிப்பாளருக்கு தெரியாது. இப்படியும் சில கோல்மால்கள் நடந்துகிட்டு இருக்கு. நடிகர்களுடைய மேனேஜர்கள் பண்ணுற கோல்மால் இன்னும் நிறைய இருக்குது. அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் டீட்டெயிலாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.